வணக்கம். தலைப்புச் செய்திகள். புத்ராஜயாவில் இன்று 68வது தேசிய நாள் கொண்டாட்டம் சிறப்பாக அமைந்ததாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்கள் நேயம், மேன்மைமிகு மலேசியா என்ற கருப்பொருளை தாங்கி மலர்த்துள்ள இவ்வாண்டின் தேசிய நாள் கொண்டாட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய நாளான இன்று கிட்டத்தட்ட 100,000 பார்வையாளர்களுடன் 68வது சுதந்திர தின கொண்டாட்டம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். இந்த ஆண்டு பல்வேறு அரசு நிறுவனங்கள், பாதுகாப்பு படைகள், பள்ளி மாணவர்கள், சமூக அமைப்புகள் பங்கேற்ற அதிகாரப்பூர்வ அணிவகுப்பில் மொத்தம் 14,062 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விழா மிகவும் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த 100 ரிங்கிட் சாரா உதவித்தொகை இன்று முதல் விநியோகிக்கப்படுகின்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அடையாள அட்டை மூலம் 100 ரிங்கிட் சாரா உதவித்தொகை மக்களுக்கு வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். SCO அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவின் டியான்ஜின் நகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஜின் ஜின்பிங்கை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் சீனா சென்ற மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் ஜெர்மனியின் டுசல்டார்ஃப் நகருக்கு சென்றுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெர்லினில் உள்ள இந்திய தூதரகத்தின் பொறுப்பாளர் அபிஷேக் துபே, பிராங்க்பர்ட்டில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் பொறுப்பு துணை தூதர் திபாகாந்த் சர்மா ஆகியோர் அவரை அன்புடன் வரவேற்றனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் 6,300 கோடி மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய வைர வியாபாரி மெகுல் சோக்ஷியின் ஜாமீன் மனுவை பெல்ஜியம் நீதிமன்றம் நிராகரித்தது. மும்பையில் நகை வியாபாரம் செய்த கீதாஞ்சலி குழுமத்தின் உரிமையாளர் மெகுல் சோக்ஷி, இவரும் இவரது உறவினர் நீரவ் மோடியும் சேர்ந்து பஞ்சாப் நேஷனல் வங்கி அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து ரூபாய் 13,000 கோடி அளவுக்கு கடன் பெற்று மோசடி செய்து வெளிநாடு தப்பிச் சென்றனர். இந்தோனேசியாவில் டிக்டாக் செயலி நேரலை அம்சத்தை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சில நாள்களுக்கு அந்த தடை நடப்பில் இருக்கும் என்று அது கூறியது. தென்கிழக்காசியாவின் ஆகப்பெரிய பொருளாதாரமான இந்தோனேசியா ஒரு வார காலமாக ஆர்ப்பாட்டங்களை சந்தித்து வருகின்றது. பல நாடுகளுக்கு வர்த்தக வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கை சட்டவிரோதம் என்று அந்த நாட்டு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. உலகிலேயே அதிகப்படியான வரியாக 50 விழுக்காட்டை இந்திய பொருள்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ளது. இதுபோன்று பல்வேறு நாடுகளுக்கு வரிகளை ட்ரம்ப் விதித்துள்ளார். ஜிவி பிரகாஷ்குமார், தேஜு அஸ்வினி, பிந்து மாதவி, ஸ்ரீகாந்த், ரமேஷ் திலக் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் பிளாக்மெயில். மு. மாறன் இயக்கியுள்ளார். இந்த படத்துக்கு சாம் CS இசையமைத்துள்ளார். இந்த படம் ஆகஸ்ட் 1 தேதி ரிலீஸ் ஆக இருந்தது. சில காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த படம் செப்டம்பர் 12ஆம் தேதி வெளியாக இருப்பதாக படக்குழு கூறியுள்ளது. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் வெற்றி பெற்றனர். ஓல்ட் ட்ராஃபர்ட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் பர்ன்லி அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மான்செஸ்டர் யுனைடெட் அணியினர் 3-2 என்ற கோல் கணக்கில் பர்ன்லி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.